Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fi kalamihi al-karim wal furqanil hamid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Radiyallahu anhum wa radu an. Sadaqallahul mawlanal azim. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், கண்ணியம் நிறைந்த இந்த பயானுடைய மஜ்லிஸிலே நல்ல கருத்துக்களை கேட்டு அதன்படி அமல் செய்வதற்கு ஆர்வமாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், ஜமாத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் நாம் துவா செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள் புரிவானாக. எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. உலகத்திலே ஏற்படக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டும், பலாய முசீபத்துகளை விட்டும், ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும், ஆபத்துகள், விபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும், நம்முடைய சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, மாதந்தோறும் நம்முடைய மஸ்ஜிதிலே பெண்களுக்கான பயான் அல்லாஹ்வுடைய கிருபையால் தொடர்ந்து 4 மாதங்களாக நடைபெற்று வருவதாக ஹஜ்ரத் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு பெரிய முயற்சி, இது ஒரு பெரிய கட்டாயமான ஒரு வேலையாகவும் இது இருக்கிறது. எனவேதான் எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே மார்க்கத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஏன் பெண்கள்கிட்ட கொண்டு போய் தீனை சேர்க்கணும்னா, வீட்டினுடைய விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு சரியாகி விடுகின்ற பொழுது எல்லா விஷயமும் அவனுக்கு சரியாகி விடுகிறது. வீட்டில் ஒரு விஷயம் சரியாகணும்னா பெண்கள் சரியாகணும். நம்முடைய தாய்மார்கள் சரியாகிவிட்டால் குறிப்பாக குழந்தைகள் நல்ல முறையில் வளர்க்கப்படுவார்கள். குடும்பம் ஒரு நல்ல சூழ்நிலையில் மார்க்கத்தின் அடிப்படையிலே, ஷரீஅத்தின் அடிப்படையிலே எல்லா இல்லங்களும் மாறிப்போய்விடும். எனவேதான் அதன் அடிப்படையில் பெண்களுக்கு கட்டாயமாக மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே பல்வேறு இடங்களிலே இது போன்ற பயான் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. நம்முடைய பள்ளியிலும் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடிற்காக யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ நம்முடைய பள்ளியின் ஹஜரத் அவர்கள், நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மிக அழகிய நற்கூலியை வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, அன்றைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கடுத்ததாக வந்த தாபீன்களை சார்ந்த பெண்மணிகளாக இருந்தாலும் சரி,
நிறைய முன்னோடிகள் நமக்கு இருக்கிறார்கள். இன்றைய காலம் எப்படிப்பட்ட காலமாக மாறிடுச்சுன்னா, ஒருவன் முடி வைப்பதற்கு கூட யாரோ ஒருவனை ரோல் மாடலாக ஆக்கி கொள்கிறார்கள். முடி வெட்டுறதுக்கு, முடி வைப்பதற்கு கூட அவர் மாதிரி நான் முடி வெட்டணும், அவர் மாதிரி நான் முடி வைக்கணும் என்ற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு ஆடைகள் உடுத்துவதாக இருந்தாலும் கூட ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த ட்ரெண்டிங்க்கு என்ன அர்த்தம்னு தெரியல, ஆனால் ட்ரெண்டிங் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் அதை சொல்லுங்க அப்படிங்கிறான். நல்ல விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது, நல்ல கருத்துக்களை பேசுகின்ற பொழுது அவனுக்கு அது பிடிக்கிறது இல்லை, அதை அவனால் ஜீரணிக்க முடியல. ஆடையாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் இளம் பெண்களும் சரி, இளைஞர்களும் சரி, எல்லாமே காலத்திற்கு தக்கவாறு அப்படியே ட்ரெண்டிங்கில் போய் கொண்டு இருக்கிறோம். ட்ரெண்டிங்கில் போகுவது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அந்த ட்ரெண்டிங்கை நம்மளை நல்வழிப்படுத்துகிறதா தீமைக்கு கொண்டு போகிறதா என்று பார்த்தால் 199% அது தீமையில் தான் கொண்டு போய்விடும். நிறைய இடங்களில் தவறான பாதைக்கு அது கொண்டு போய் விட்டு விடுகிறது. ட்ரெண்டிங்கில் போனாலும் கூட நாம் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற எத்தனையோ நல்லடியார்களின் வாழ்க்கை நமக்கு முன்னால் இருக்கிறது. எத்தனையோ சஹாபாக்களின் தியாகங்கள் நமக்கு தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சஹாபிய பெண்மணிகளின் அவர்களின் இறை நம்பிக்கையும், அவர்கள் துஆ செய்தால் உடனே கபூலாகக்கூடிய அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலே நெருக்கத்தை பெற்ற சஹாபிய பெண்மணிகளினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். அதில் 1% நம்முடைய ஈமான் அந்த அளவுக்கு வந்திருக்கிறதா? நாம் இன்றைய பெண்மணிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் யோசிக்கணும். உங்களுக்கு வரலாறு பல கேள்விப்பட்டு இருப்பீர்கள். வரலாற்றிலே ஹவுலா பின்து ஹுவைலித், ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சஹாபிய பெண்மணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே அழகிய முறையில் வாழ்ந்தவர்கள். அவருடைய கணவருக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருகிறது. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து போக அந்த அம்மாவுடைய கணவர் ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார். இந்த அரபுகளினுடைய அன்றைய பழக்கம் அது. மனைவியை திட்டுவதற்கு அல்லது பிரிவதற்கு இந்த அரபு நாட்டில் அன்னைக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, ரொம்ப சண்டை நினைத்து விட்டால் இந்த வார்த்தையை சொல்லிடுவான் மனைவியை பிரியருக்கு. நீ என் தாயை போல என்று சொல்லுவான், அல்லது நீ என் சகோதரியை போல என்று சொல்லுவான். நம்ம தமிழ் வார்த்தையில் இது பெரிய குற்றம் கிடையாது, அன்படிப்படையில் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அரபுகளை பொறுத்தவரை அவங்களுடைய கலாச்சாரம் அன்றைக்கு இருந்தது. ஒருவன் தன் மனைவியை பார்த்து நீ என் தாய் போல என்று சொல்லிவிட்டால் அவன் மனைவியை பிரிவதற்கு தயாராகிட்டான். அது மன விளக்குக்கு கொண்டு போய் அந்த வார்த்தை இருக்கும், விவாகரத்தில் போய் முடிச்சு. அதுக்கு திகார் என்று சொல்லுவார்கள் சட்ட அடிப்படையில், ஷரியத்திலே. ஹவுலாவுக்கும் அவர்களுடைய கணவருக்கும் பிரச்சனை முத்தி போய் வார்த்தையை விட்டு விடுகிறார். நீ என் தாயை போல என்று சொல்லிவிடுகிறார். கோபத்திலே பேசி விடுகிறார். பேசிட்டு போயிடுறார். அவர் மீண்டும் தன் மனைவி இடத்திலே அன்பாக பேச வருகின்ற பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொன்னீங்க, நம்ம 2 பேருக்கும் இடையிலே விவாகரத்தாயிருச்சு, மனவிலக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே இது விஷயமாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த சட்டத்தை கேட்டு தெளிவு வரும் வரை நீங்கள் என் பக்கத்தில் வரக்கூடாது என்றதை பெண்மணி சொல்கிறார். சஹாபிய பெண்மணி. அன்னைக்கு வரையிலும் அது விஷயத்தில் எந்த சட்டமும் இறங்கவில்லை. இதுதான் உண்மை. இந்த ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இந்த வரலாறு நடப்பதற்கு முன்னால் வரை அது குறித்த எந்த சட்டமும் குர்ஆனில் இறக்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமான எந்த சட்டத்தையும் அவர்களுக்கு சொல்லவில்லை.
முதலாக ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒரு வார்த்தை என் கணவர் சொல்லிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்ன பொழுது நாயகம் சொல்கிறாங்க, இதுவரையும் இது விஷயமாக எந்த ஒரு அல்லாஹ்விடமிருந்து எந்த சட்டமும் வரவில்லை. எனவே வழக்கம் எப்படி அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு மனவிலக்கு ஏற்பட்டு விட்டது, நீங்கள் உங்கள் கணவர் உங்களை தலாக்கு செய்து விட்டார், இனிமேல் நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. முதல் தடவை. இந்த நாள் கழித்து ரெண்டாவது ஆண்டி வர்றாங்க அந்த பெண்மணி. வந்து நாயகமே இந்த விஷயத்தில் எங்களுக்கு தீர்ப்பு செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னும் இந்த விஷயத்தில் எந்த சட்டமும் இறங்கவில்லை, உங்கள் தலாக்கு தான், நீங்கள் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. மூணாவது தடவையும் வருகிறார்கள் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. மூன்றாவது தடவையும் வந்து நாயகத்திடத்திலே முறையிடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, என் கணவரை விட்டு என்னால் வாழ முடியாது, என் கணவரிடத்தில் என் பிள்ளைகளையும் முழுமையாக ஒப்படைக்க முடியாது, நாங்கள் மிகுந்த வரி நிலைக்கு போய்விடுவோம், எனவே நிச்சயம் எங்களுக்கு இது விஷயத்திலே ஒரு தீர்வு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மூன்றாவது தடவையும் அந்த அம்மா சொல்கிறார்கள். நாயகம் அதே பதிலை சொல்கிறாங்க, உங்கள் விஷயத்தில் எந்த சட்டமும் இதுவரை இறங்கவில்லை, நீங்கள் போங்கன்னு அனுப்பிடுறாங்க. இங்கேதான் சஹாபிய பெண்மணிகளினுடைய அந்த இறை நம்பிக்கையும் அந்த ஈமானையும் நாம் பார்க்கிறோம். ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சென்றார்கள், இரவு முழுவதும் தொழுதார்கள், துஆ செய்கிறார்கள். வெறும் துஆ அல்ல, கண்ணீர் மல்க அழுகிறார்கள் அல்லாஹ்விடத்திலே. அவர்கள் செய்த துஆ ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. யா அல்லாஹ், என் கணவரின் விஷயத்திலே உன்னுடைய ஹபீபின் திருவாயிலிருந்து ஒரு சட்டத்தை நீ ஏற்படுத்து, இது விஷயத்திலே நீ ஒரு தெளிவை கொடு என்று அழுகிறார்கள் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. அழுது அழுது அவர்கள் கண்ணீர் ஓடுகிறது ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு சஹாபிய பெண்மணி, அவர்களினுடைய இறை நம்பிக்கை, ஒரு பெண் நினைத்தால் அல்லாஹுவின் அரிஷின் கதவை தட்ட முடியும் என்பதற்கு ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா உதாரணமானார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறங்கினான். கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. கது சமிஅ அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுவிட்டான். அல்லாஹ் கேட்டுவிட்டான். எதை கேட்டுவிட்டான்? அல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபியே, தன் கணவரின் விஷயத்தில் உங்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து முறையிட்டார்களே, அந்த பெண்மணியின் சப்தத்தை அல்லாஹ் கேட்டுவிட்டான். அந்த பெண்மணி அழுத அந்த அழுகையின் அந்த கனத்த குரல் அல்லாஹுவை சென்றடைந்தது, அரிசை தட்டியது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். ஆயத்தை இறக்கி அந்த சட்டத்திற்கு, அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி முடித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் அந்த சஹாபியை பெண்மணியை அழைக்கிறாங்க, ஹவுலாவை அழைக்கிறார்கள். ஹவுலாவையும் அவர்களுடைய கணவரையும் அழைத்து சொல்கிறார்கள், உங்களின் குரலை அல்லாஹ் கேட்டுவிட்டான், ஆயத்தை இறக்கி விட்டான். இந்த மாதிரி யாராவது வார்த்தையை பயன்படுத்தினால் அல்லாஹ் 3 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று, அவர் 60 நோன்பு வைக்கணும், இல்லைன்னா அடிமை இருந்தால் அடிமையை உரிமையிடணும், இல்லைன்னா 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த 3இல் எதை செய்தாலும் நீங்கள் மீண்டும் இணைந்து வாழ்ந்து கொள்ளலாம் என்று அந்த குற்றத்திற்கான பரிகாரத்தை அல்லாஹ் அந்த ஆயத்திலே இறக்கி காட்டுகிறான். இங்கே என்ன விஷயம்னா, அந்த பெண்மணி 1447வது வருடத்துக்கு முன்னாடி அவங்க அல்லாஹ்கிட்ட கேட்ட துஆ, அதற்காக இறைவன் இறக்கிய வசனம் இன்று வரையிலும் குர்ஆனில் அதை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். கது சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. யார் 28ஆம் ஜுஸு எடுத்து ஆரம்பித்தானோ அந்த ஜுஸுவினுடைய முதல் வசனமே இதுதான். கது சமிஅ அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுவிட்டான். அல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன் கணவரின் விஷயத்திலே நபியிடத்திலே வந்து முறையிட்ட தர்க்கித்த அந்த பெண்மணியினுடைய அந்த சப்தத்தை அல்லாஹ் கேட்டுவிட்டான். அதற்குண்டான தீர்வை அல்லாஹ் கொடுத்து விட்டான். எடுத்து வாசிக்கும் போதே அந்த பெண்மணியை நினைவு கூறாமல் யாரும் போக முடியாது.
அப்போ தனக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஏதாவது ஒரு சங்கடங்கள் வருகின்ற பொழுது சஹாபி பெண்மணிகள் முன்மாதிரியாக விளங்கினார்கள். அல்லாஹ்வின் அரிசை தட்டக்கூடிய குரலாக அன்றைய பெண்மணிகளின் குரல் இருந்தது. உடனடியாக அவர்களின் துவா கபூலாகக்கூடிய நிலையில் அவர்களின் ஈமான் இருந்தது. இன்று நம்ம யோசிக்கிறோம், இன்று நாம் எவ்வளவு ஒரு கீழ்நிலைக்கு போய்விட்டோம் என்று யோசிக்கிறோம். ஈமானின் விஷயத்தில், அல்லாஹ்வினுடைய இறை நம்பிக்கையின் விஷயத்தில். உங்களுக்கெல்லாம் தெரியும், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசினாவே நாயகத்தின் கண்கள் கலங்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா என்று பெயரை கேட்டாலே கலங்கி விடுவார். அவ்வளவு அன்பு, அவ்வளவு ஒரு பாசம் தன்னுடைய மனைவியின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னால், ஹதீஜம்மா வஃபாத்தானதுக்கு அப்புறமும் கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு, உறவினர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹதீஜம்மாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம். அவங்க குரலும் ஹதீஜம்மாவுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்குமா. அவங்க குரலும் ஹதீஜம்மாவுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்குமா, அக்கா தங்கை. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்காங்க. அந்த அம்மா வர்றாங்க, தங்கச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரலை கேட்டவுடனே அவங்க ஹதீஜம்மா தான் வந்துட்டாங்கன்னு, வாங்க அப்படின்ட்டாங்க. அலைஹிஸ்ஸலாம் வாங்க உள்ள. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹதீஜாவின் தங்கை என்று. நீங்களா? ஹதீஜம்மா வஃபாத்தானதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து இந்த நிகழ்வு நடக்குது. அவ்வளவு அன்பு பாசம். அந்த குரலை கேட்ட உடனே ஹதீஜா திருப்பி வந்துட்டாங்களோ அந்த ஒரு நினைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பாசம், நேசம், அவ்வளவு அன்பிற்கினிய மனைவியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் மாறி போனார்கள்? ஒரு ஹதீஸிலே வருகிறது, கைரு நிசாஇஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளில் ஆகச் சிறந்தவர் முதலில் ஹஸரத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாம். இதற்கு அடுத்ததாக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைரு நிசாஇஹா ஹதீஜா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளில் ஆகச் சிறந்தவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னார்கள். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நாவிலிருந்து ஒரு பட்டத்தை, ஒரு சிறப்பை பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. யாருக்குமே இது கிடைக்கலையே. ஹதீஜாமாவுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த பெண்மணி என் மனைவி ஹதீஜா என்று சொன்னார்கள். ஏன் இவ்வளவு சிறப்பு, எவ்வளவு மகத்துவம், இவ்வளவு பாசம்? ஏன்? உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பிஸ்னஸ் உமன். அவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர், பெண்களில் தொழிலதிபர். ஆண்கள் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த காலத்திலேயே பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த காலத்திலேயே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய பிஸ்னஸ் உமனாக இருந்தார்கள், தொழிலதிபராக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சிரியாவிலிருந்து அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அவர்களுடைய வியாபார சரக்குகள் சென்று கொண்டே இருக்கும். ஒரு முதலாளியினுடைய வியாபார சரக்கு ஒரு 10 ஒட்டகத்தில் போச்சுன்னா ஹதீஜம்மா சரக்கு 20 ஒட்டகத்தில் போகும். அந்த அளவு தொழில் அதிபராக இருந்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் 2 கணவரோடு வாழ்ந்து அந்த 2 கணவர்கள் இறந்ததற்கு பின்னால் 3ஆவதாக திருமணம் செய்ய ஹதீஜம்மா நினைத்த போது ஹதீஜம்மாவற்றில் இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து நிறைய நபர்கள் பெண் கேட்டார்கள் என்று வருகிறது. ஹதீஜம்மாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை பார்த்து நான் திருமணம் பண்ணுறேன், நான் திருமணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேர் வந்து கேட்டாங்க, வரன் கேட்டார்கள். ஹதீஜம்மா யாரையும் நிக்கா பண்ணல, யாரையும் திருமணம் முடிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வியாபார குழுவை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. கூட ஒருத்தரை அனுப்பி வைத்திருந்தார்கள், மைசரா என்ற அவருக்கு பெயர். அவர் போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாபார திறமையை பார்த்தார்கள். அவர்களினுடைய நேர்மையையும் உண்மையையும்
அவர்களிடத்தில் இந்த நற்பண்புகளை பார்த்துவிட்டு மைசரா வந்து கதீஜம்மாட்ட சொன்னாங்க, என்னை அனுப்பி வச்சிங்களே ஒருத்தர், முகம்மதுன்னு அவர் பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க மாதிரி ஒரு உண்மையாளரை நான் பார்த்ததே இல்லை, அவர்களைப் போல ஒரு நேர்மையானவரை நான் பார்த்ததே இல்லை, வியாபாரத்தில் ஆக சிறந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்மது நீங்கள் அனுப்பி வச்சங்களே அவங்க இருக்காங்க என்று நாயகத்தை குறித்த புகழை, நாயகத்தினுடைய நற்பண்புகளே கதீஜம்மாவிடத்திலே மைசரா சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் கதீஜம்மாவுக்கு சிந்தனை வருகிறது, நம்ம திருமணம் முடிக்கலாம். யாரை திருமணம் முடிக்கலாம்? அன்றைய காலத்தில் குடும்பம் மிக வறுமையில் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பம் ஆக வறுமை. அப்துல் முத்தலிப் அவ்வளவு வறுமையில் இருந்தார். ஒரு 10 பிள்ளைகள், சாப்பிட்றது கூட சரியாக உணவு இருக்கா. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்துக்கே போனாங்க, தன் குடும்ப வறுமையின் காரணமாகத்தான். வரலாற்றை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது தெரிகிறது. ஆக வறுமையில் இருந்தவர்கள் நாயகத்தின் குடும்பம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய தொழிலதிபர். இங்கே காசுக்கு பஞ்சம் இல்லை, இங்கே காசின் வாடையே இல்லை. ரெண்டும் எதிரும் புதிருமாக இருக்கிறது. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உண்மையையும் அந்த சிறிய நற்குணத்தையும் பார்த்துவிட்டு இவங்க அனுப்புகிறாங்க. எப்பயுமே மாப்பிள்ளை வீடு தான் பொண்ணு கேட்பாங்க. ஆனால் என்ன நடக்குன்னா பொண்ணு வீடு மாப்பிள்ளையை கேட்குறாங்க. கதீஜம்மா ஆள் அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருந்த பெரியவர்கள் அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் இவங்கள்ட்ட எல்லாம் பேசி நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பி, எந்த ஒரு காசிற்காகவோ பணத்திற்காகவோ எதற்கும் இல்லை, நாயகத்திடத்தில் இருந்த நற்குணம், உண்மை, நேர்மை, சீரிய குணம், குணத்திற்காகவே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டார். வயசு 40, இவங்களுக்கு 25, 15 வருடங்கள் வித்தியாசம். ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக போய்விட்டது. கதீஜம்மா உயிரோடு இருக்கின்ற வரையும் நாயகம் வேறு திருமணம் முடிக்கவே இல்லையே வரலாற்றில். ரசூல் அப்போ 10 மனைவி 11 மனைவி திருமணம் பண்ணியிருந்தாங்க. சில பேர் பேசுகிறாங்களா இல்லையா? ஆனால் உண்மை என்னவென்றால் கதீஜம்மா உயிரோடு இருக்கின்ற வரை நாயகம் 2வது திருமணம் முடிக்கவே இல்லை. இது நிறைய பேருக்கு நம்மாள்களுக்கே தெரியாது. எவ்வளவு அன்போடு பாசத்தோடு வாழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வர்றதுக்கு முன்னாடி ஹிரா மலைக்கு போயிடுவாங்க. வரலாற்றிலே வருகிறது, நாயகம் தனிமையை விரும்பினார்கள். கொஞ்ச காலம் ஹிரா மலையில் போய் அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு இருப்பார்கள். அம்மாவுக்கு 40 வயசு, 45 வயசு, ரசூலுல்லாவுக்கு 40 வயசு. அப்போ அவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்திருக்கும்? நாயகத்திற்கு வஹி வருகின்ற பொழுது 40 வயசு, அவங்களுக்கு திருமணம் முடிக்கும் போது 40 வயசு. நீங்கள் அப்படியே 15 சேர்த்துக்கிங்க, 40ஓட 55 வயசு கதீஜம்மாவுக்கு. ரசூலாவுக்கு 40 வயசு, கதீஜம்மாவுக்கு 55 வயசு. 55 வயது பெண்மணி தன் கணவர் தனிமையிலே மேலே இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உணவிற்கு என்ன செய்வார்? அவர் குடிப்பதற்கு என்ன செய்வார்? 55 வயசு பெண்மணி உணவை தயார் செய்து கொண்டு, குடிப்பதற்கு நீரையும் எடுத்துக்கொண்டு, இந்த உச்சி மலையில் ஏறி போய் தன் கணவருக்கு உணவும் தண்ணீரை கொடுத்து விட்டு வருவார்களாம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கு இவ்வளவு நவீனமாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு போகிறவங்க, உம்ராவுக்கு போகிறவங்க இந்த ஹிரா மலை குகையை பார்த்துட்டு இன்றைக்கி ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? இந்த மலையில் எப்படி இந்த அம்மா ஏறி போனாங்க? இன்றைக்கே எப்படி இருக்குது, அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு? எந்த நவீனமும் இல்லாத அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளவு முற்களும் பாறைகளும் கற்களும் நிறைந்த அந்த பகுதி. கொண்டு போய் உணவு கொடுத்து விட்டு வந்தார்கள். அப்போ தான் வருகிறது ஹதீஸிலே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டானா கதீஜம்மா, ஜிப்ரீலே என்னுடைய சலாத்தை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக நீங்கள் சொல்லிடுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, என்னுடைய சலாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். அல்லாஹ்வும் சலாம் சொன்னான், நானும் கதீஜம்மாவுக்கு சலாம் சொல்கிறேன்.
இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சலாத்தை பெற்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகுவதற்கு முன்னால் எவ்வளவோ சொத்துக்களை இவங்க வச்சுருந்தாங்க. கதீஜாம்மா நாயகம் எப்பொழுது இஸ்லாத்தை இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை கொடுக்க ஆரம்பித்தார்களோ அவர்கள் தன்னிடத்தில் இந்த செல்வத்தை எல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து 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 கடைசியில் வஃபாத் ஆகின்ற பொழுது எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வஹி வாங்கி கொண்டு வருகின்ற பொழுது நடுங்கி கொண்டு பயந்து கொண்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டை வந்து அடைகின்ற பொழுது நாயகம் பயந்து நடுங்குகிறார்கள். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அல்லாஹ் என்னை கைவிட்டு விடுவானோ. அந்த வகி வந்த முதலில் நாயகத்திற்கு ஏற்பட்ட அந்த மாற்றம், அந்த பயம், அந்த நடுக்கம். கதீஜாம்மா எதுவும் சொல்லலையே, அல்லாஹ் வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கவலையை தரமாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொன்னது மட்டுமல்லாமல் தன் கணவனிடத்தில் இருந்த நற்காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு எந்த சோனையை தரமாட்டான். ஏன் தெரியுமா? என்னுடைய கணவரே, இன்னக்கல தஸ்ஸிலுர் ரஹ்ம, நீங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவருக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், இல்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. வதஹ்மிலுல் கல்ல, மற்றவரின் சிரமத்தை நீங்கள் சுமக்கிறீங்க. வதுக்ரிஉல் லைஃப், விருந்தினர்களுக்கு நீங்கள் விருந்து உபச்சாரம் செய்கிறீர்கள். எல்லா நற்குணமும் உங்கள்கிட்ட இருக்கும்போது அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான். தன் கணவருக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பித்த அந்த காலத்திலிருந்து அழகான 6 குழந்தைகளை பெற்றெடுத்து கொடுத்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த 6 குழந்தைகளையும் ஒழுக்கத்தோடு வளர்த்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு, இது பெரிய விஷயம். கடைசி பிள்ளையாக இருந்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா ஒழுக்கத்தையும் தன்னுடைய 6 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 3 பேர், 4 பேர், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம், 4 பெண்மணி, எல்லாருக்கும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தாங்க, ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகும்போது அவர்கள் போர்த்துவதற்கு போர்வை இல்லாமல், இந்த கஃன் துணி போடுவதற்கு போர்வை இல்லாமல் போன போதுதான் நாயகம் அப்போ சொல்லி அழுதாங்களாம், கதீஜாவே, நீ என்னை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் எவ்வளவு பெரிய தொழிலதிபராக செல்வச் சீமாட்டியாக இருந்தாய் கதீஜாவே, அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் எல்லாத்தையும் கொடுத்து நீ வஃபாத் ஆகின்ற பொழுது உன் உடலை முழுமையாக மறைப்பதற்கு ஒரு துணி கூட இல்லாமல் போய்விட்டதே என்று நாயகம் கண்ணீர் சிந்திய அந்த வரலாறுகளை நாம் இந்த வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு சஹாபிய பெண்மணிகளில் ஒவ்வொருவரின் வரலாறு நமக்கு மிகப்பெரிய இறை நம்பிக்கையின் ஈமானையும் தருகிறது. இன்றைய பெண்மணிகள், நம்முடைய இளம் சமுதாயத்து பெண்கள் யோசிக்க வேண்டும். உம்மு ஷரீக்னு ஒருத்தங்க இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் இருக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே வெளியிலிருந்து நிலைய எதிர்ப்புகள் இருந்தபோது ஒவ்வொரு வீட்டுக்காக போவாங்களாம். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இஸ்லாத்தை பற்றி சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைய எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. தெரிஞ்சிருச்சு, எப்படியோ வெளியே தெரிஞ்ச உடனே வந்துட்டான், ஒரு கூட்டம் வந்துருச்சு. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு பெண்மணி உம்மு ஷரீக்கு ஒவ்வொரு வீடாக போய் தஅவத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, சொல்லி வச்சுருங்க, இந்த மாதிரி வீடு வீடாக போகக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து விட்டு போகிறார்கள் முதலில். ஆனால் அந்த அம்மா கேட்கல. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக ஒவ்வொரு வீடுகளும் சென்று, குறைஷி உடன் எல்லா கோத்திரத்தார்களுடைய வீடுகளுக்கும் சென்று அந்த பெண்களின் மனதிலே ஈமானை பற்றிய அந்த விஷயத்தை ஊட்டினார்கள். என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா பெண்களும் ஈமான் இஸ்லாத்தை பற்றி புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ரொம்ப மிகைப்பான உடனே தான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு
இந்த பெண்மணிக்கு கடுமையான தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டான் குறைஷி காஃபிர். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அவர்களை கிழட்டு ஒட்டகத்திலேயே உட்கார வச்சான். கிழட்டு ஒட்டகம் சும்மாவே ஒட்டகத்தில் உட்கார முடியாது, அதனுடைய முதுகு இந்த வளைந்த திமிழ் இருப்பதால் சும்மாவே உட்கார முடியாது, நல்ல ஒட்டகத்திலே உட்கார முடியாது. கிழட்டு ஒட்டகம் என்றால் மிகவும் மோசமாக இருக்கும். அந்த அம்மா தனக்கு நடந்த கொடுமைகளை வரலாற்றிலே விவரிக்கிறார்கள். என்னை அவ்வளவு மோசமான அந்த ஒட்டகத்திலே உட்கார வைத்து என்னை அழைத்து சென்றார்கள். பாலைவனத்திற்கு அழைத்து சென்று பாலைவனத்தில் அந்த அம்மா கையை கட்டி நிற்க வச்சுட்டான் வெயிலில். அவங்க ஒரு டென்ட்டு போட்டு உள்ள அந்த கூட்டம் இருக்கிறது. அவன் வேலையே என்னென்னா இந்த அம்மா கஷ்டப்படுறத உள்ளே இருந்து பார்க்கணும், அதான் அவன் வேலையே. 3 நாட்கள் வெயிலிலேயே நின்றிருந்தார்கள் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. சாதாரண வெயில் இல்லை, நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலே நம்மளால் தாங்க முடியல. பாலைவனம், அதோடு அந்த கடுமையான வெயில். எவ்வளவு பெரிய திடகாத்திரமான நபராக இருந்தாலும் சுருங்கி போய்விடுவார்கள். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி. 3 நாள் உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, எதுவுமே இல்லை. வெயிலிலே நிப்பாட்டப்பட்டிருந்தார்கள் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. 3 நாள் கழித்து மயங்கி விழுகிறாங்க, சுருட்டு விழுகிறாங்க. அதுக்கப்புறம் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அப்புறம் தான் துவா செய்கிறாங்க. யா அல்லாஹ், நான் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த தவறும் நான் செய்யவில்லை, உன்னுடைய மார்க்கத்தின் விஷயத்தை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொன்னேன், எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்த பொழுது வானத்திலிருந்து ஒரு குவளை தண்ணீர் வந்தது. வானத்திலிருந்து ஒரு குவளை நீர் வருகிறது. தண்ணி டக்குன்னு வந்த உடனே இந்த அம்மா ஆர்வத்தில் எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்க்கல, டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டாங்க. குடிச்சு முடிச்ச உடனே மீண்டும் 2வது குவளையில் தண்ணீர் வருகிறது. 2வது குடிச்சிட்டாங்க. 3வது தடவையும் தண்ணீர் வருகிறது. என்ன தண்ணி எங்கிருந்து வருது, எங்கே வந்து வருதுன்னே தெரியலையே. 3வது தடவையும் குடித்தார்கள், தன் மேனியெல்லாம் ஊற்றி கொண்டார்கள். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா. அதான் புரியுது, இந்த உலகத்திலே கல்லுக்குள் இருக்கக்கூடிய எறும்பிற்கு கூட இறைவன் உணவளிக்கிறான். அந்த இறைவன் தான் நமக்கு இந்த தண்ணீரை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று இந்த அல்லாஹுவின் வல்லமையை புரிந்து கொண்டு தண்ணீரை மேலே அள்ளி அள்ளி ஊற்றுறாங்க. ஊற்றி கொஞ்சம் திடகாரம் ஆயிட்டாங்க. இப்போ உள்ளே இருக்கவும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டாங்க. தூங்கின போதே இது நடந்திருக்கு. தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா தண்ணியாக இருக்குது. உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அவர்களின் உடல் மீது தண்ணீராக அப்படியே ஊற்றி கிடக்கு. அவன் வந்தவன் கேட்டானா, கொஞ்சம் அறிவு இருக்கணும், கட்டி போட்டிருக்காங்க. அவன் வந்து என்ன கேட்குறான் தெரியுமா, எங்கள் தண்ணியை வந்து எடுத்து குடிச்சிட்டியா, நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம், இவ்வளவு நீ துன்பப்படுத்தி எங்கள் தண்ணியை வந்து எடுத்து குடிச்சிட்டியா, உனக்கு எவ்வளவு இது இருக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்போ உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்கன்னா, பாரு, நீ கட்டியிருக்கக்கூடிய கட்டி கை அப்படியே இருக்குது, கட்டு அவிழ்படவில்லை, ஆனால் தண்ணி எனக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? என் ரப்பு எனக்கு கொடுத்தான், என் ரப்பு எனக்கு கொடுத்தான். இல்லைல்ல, நாங்கள் நம்ப மாட்டோம். நம்பலேன்னா நீ வச்சிருக்கக்கூடிய தண்ணீரை போய் பாரு, அது குறைஞ்சிருக்கான்னு பாரு. நீ சொன்ன மாதிரி நான் அதிலிருந்து எடுத்திருந்தால் தண்ணி குறைஞ்சிருக்கணும், நான் குளிச்சிருக்கேன், அப்போ எவ்வளவு தண்ணி காலியாக இருக்கணும், போய் பாரு, பார்த்துட்டு வந்து என்கிட்ட பேசு என்று அந்த பெண்மணி சொன்ன பொழுது போய் பார்த்தா அவங்க தண்ணி அப்படியே இருக்குது, ஒரு இன்ச்சு கூட குறையுது. வந்து உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சொன்ன பொழுது அவங்க சொல்கிறாங்க, என் ரப்பு எனக்கு உணவளித்தான் என்று அல்லாஹுவை பற்றி ஈமான் இஸ்லாத்தை பற்றி சொன்ன பொழுது அந்த கூட்டமே இஸ்லாம் ஆயிடுச்சு. அந்த கூட்டம் முழுவதும் முஃமின்களாக மாறி போனார்கள், வரலாற்றில் வருகிறது. எனவே தான் உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து வரலாறுகளில் வருகின்ற பொழுதே அவர்களுக்கு புனைப்பெயரும் சேர்ந்து விடுகிறது. வானத்திலிருந்து இறைவன் நீர் கொடுத்தானே அந்த உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்வார்கள் வரலாற்றில். வானத்திலிருந்து இறைவன் உணவு கொடுத்தானே, தண்ணீர் கொடுத்தானே, அந்த உம்மு ஷரீக் தான் இவர்கள் என்று வரலாறுகளிலே அவர்களினுடைய பெயர் பதிவு செய்யப்படும். இப்போ நம்ம பார்க்குறோம், நாம் எவ்வளவோ துவா செய்கிறோம், நாம் எவ்வளவோ செய்கிறோம், ஆனால் நமக்கு வருத்தம், நம்ம துவா கபூலாகிறதே இல்லையே, அல்லாஹ் நம்மளை மறந்துட்டான் போல இருக்குது, அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டான் போல இருக்குது. நம்மள்டையே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுவெல்லாம். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்கணும், அல்லாஹ்வினுடைய உதவி வந்து உடனேலாம் வராது.
முஷரீக்கிறது எல்லா வன்ஹாவுக்கு அல்லாஹ் உணவு கொடுக்கணும்னா முதல் நாளே கொடுத்துருக்கலாம், ஆனால் 3 நாள் கழிச்சு தான் கொடுக்குறான். உங்களுக்கு தெரியும், ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உடனே அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்தான். 10, 15, 20 வருஷம் உடல் நோய்ப்பட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தான். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சஹாபிய பெண்மணிகளும் அப்படித்தான். அல்லாஹ் சோதிப்பான், அல்லாஹ் சோதனையை தருவான். ஆனால் அந்த சோதனைகளில் அவர்கள் பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையில் வலுவிழக்காமல் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு உண்டான பலனை தருகிறான். அதற்கு நமக்கு முக்கியம் இன்றைக்கு ஈமானுடைய அந்த வலிமை, இறை நம்பிக்கையின் வலிமை நமக்கு தேவை. என்ன நடந்தாலும் என் ரப்பு எனக்கு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. குர்ஆன் முழுவதும் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாறு பேசப்படுகிறது. நிறைய இடத்துல வருது குர்ஆனில். எங்கே திறந்தாலும் மூசா மூசான் தான் இருக்கும். ஆப்சாக்களுக்கு அது பெரிய குழப்பம். எங்கே பார்த்தாலும் மூசா மூசான்னு தராவித்து வைக்கும்போது குழப்பி விட்டுரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் மூசா மூசான்னு வரனால இங்கிட்டிருந்து அங்கிட்டு போயிடுவோம், அங்கிட்டிருந்து இங்கிட்ட வந்துடுவார். அப்புறம் தான் இங்கிட்டு தான் வருவோம், திருப்பி இங்கிட்ட வருவார். ஏன்னா குர்ஆனில் பல இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் நிறைய பேசுகிறான், நிறைய வரலாறு பேசுகிறான். ஆனால் அல்லாஹ் சூரத்து ஷுஅராவிலே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை பேசுகின்ற பொழுது அந்த நதிக்கு முன்னால், அந்த கடலுக்கு முன்னால், பிளக்காத அந்த கடலுக்கு முன்னால் நின்று அந்த கூட்டம், என்னங்க இப்படி கொண்டு வந்து எங்களை விட்டுட்டீங்களே மூசாவே, ஒழுங்காக இருந்திருந்தால் ஃப்ரௌண்ட்டையாக நாங்கள் அடிமையாக இருந்திருப்போம். இப்போ மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து கடலுக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டீங்க, எங்களுக்கு என்ன வழி? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் இல்லை, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், இந்த வார்த்தையை சொன்னார்கள். என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். உலகம் அதற்கு முன்னால் இந்த அதிசயத்தை பார்க்கவில்லை. இந்த அதிசயத்தை அதற்கு முன்னால் உலகம் பார்க்கவில்லை. கடல் 2ஆக பிளந்தது, கடல் 2ஆக பிறந்தது. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான். அந்த நம்பிக்கை கடலை பிளக்க வைத்தது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சௌர் குகைக்குள் உள்ளே இருந்த பொழுது, எதிரிகளினுடைய கால்கள் வெளியே தெரிந்த பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், குனிந்து பார்த்தால் நாம் மாட்டிக்கொள்ளும் நாயகமே, அவன் ஏன் பார்க்க போகிறான்? லா தஹஸன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதங்க அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். வந்தவர்கள் மேலே பார்த்தார்கள், அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா, ஒருத்தையும் கூட குனிஞ்சு பார்க்கல, அப்படியே போயிட்டான். அதில் ஒரு தெரிந்தா உமைத்து பண்ண சலஃபனு, அவன் பெரிய சாலாக்கு வாலாப்பாங்க, உருதில் பெரிய தந்திரக்காரன். அவன் சொன்னானா, சலோ யஹா முஹம்மது நபி, யஹா முஹம்மது நபி, போங்கப்பா, இங்கே முகம்மதுலாம் இங்கே இல்லை அப்படின்ட்டான். கீழே பூஞ்சு பார்த்தா தெரியும் ரசூலாக இருக்காங்க, அபூபக்கர் இருக்காங்க. அவன் மிகப்பெரிய தந்திரக்காரன், கால் தடத்தை வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டான், குகை வரையும் வந்துட்டான். ஆனால் அவன் சொன்னான், அல்ல அதன் சிந்தனையை மாற்றிடுவான், போங்க இங்கெல்லாம் முகம்மது இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டான். என்ன காரணம்? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒரு முஃமின், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த வார்த்தை சொல்லில் மட்டுமல்ல, உள்ளத்தால் அதை உணர்ந்து அந்த ஈமானோடு அந்த இறை நம்பிக்கையோடு சொல்கின்ற பொழுது உண்மையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். அப்பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் நடைபெறுகிறது உலகத்தில். இதுவரையிலும் நடக்காத ஆச்சரியங்கள், சம்பவங்கள் அல்லாஹ் அந்த நேரத்தில் நிகழ்த்தி காட்டுகிறான். எனவேதான் அருமைக்குரிய தாய்மார்கள், இளம் சமுதாய மக்கள், இளம் தலைமுறைகள், நாம் இன்றைய காலத்தில் பெரிய ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கோம்னு நினைப்பு. ட்ரெண்டிங்கில் தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெண்டிங்கிலேயே மூழ்கி விடாமல் அல்லாஹ்வினுடைய ஈமான், இஸ்லாம், அந்த இறை நம்பிக்கையில் நம்முடைய பாதைகளை அப்படியே செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் முழுமையாக போகின்ற பொழுதுதான் எத்தனை ட்ரெண்டிங்குகள் வந்தாலும், எத்தனை மாற்றங்கள் இந்த உலகம் தந்து கொண்டே இருந்தாலும், நம்முடைய ஈமானிற்கும் நம்முடைய அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் எந்த விதமான களங்கமும் ஏற்படாது. அந்த நம்பிக்கை, அந்த இறை நம்பிக்கை, அந்த ஒரு சூழ்நிலை நம்மிடத்திலே, ஒவ்வொரு பெண்களிடத்திலும், வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களிடத்திலும், தாய்மார்களிடத்திலும் வந்துவிட்டால் நம்முடைய வீடு முழுக்க முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு தகுந்த வீடாக, மிகுந்த நலமிக்க வீடுகளாக நம்முடைய இல்லங்கள் மாறி போய்விடும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையும் அப்படிப்பட்ட தக்வாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.